கொஞ்சமாவது யோசிக்கணும். நான் வந்து ஒரு உணவு சாப்பிட்டேன். அந்த உணவு என் உடம்புக்கு உபாதை ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து எனக்கு அது சேரலைன்னா, அடுத்த முறை அந்த உணவை சாப்பிடும்போது நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஐயோ! இது இதுல நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய உடல்நலத்துக்கு சேராத எந்த ஒரு உணவுன்னு உறுதியா தெரிஞ்சாலும், என்னுடைய உடல்நலம் கருதி, சுயநலத்துக்காக நான் அந்த உணவு வேணாம்னு ஒதுக்கி வச்சிருவேன். அதே மாதிரி கடந்த 60 வருஷம், 65 வருஷங்களா 2 சின்னத்த காமிச்சுட்டு, ஒண்ணு உதயசூரியன், ஒண்ணு வந்து இரட்டை இலைன்னு காமிச்சுட்டு, இவன் விட்டா அவன் திருடுறான், அவனை விட்டா இவன் திருடுறான், இவன் அவனை குறை சொல்றான், அவன் இவனை குறை சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். இவங்கனாலதான் நம்ம வாழ்க்கை தர மாறலங்கிறதும் தெரிஞ்சிருந்தோம். இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். மது போதையில அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். விவசாயத்தை ஆதரிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். ஆனா அந்த வாக்கை மாத்தி வைக்க மாட்டேன். நான் வேற ஓட்டு போட மாட்டேன். நான் இந்த இரட்டை இலைக்கு தான் போடுவேன். இல்ல இந்த உதயசூரியன் தான் போடுவேன். நாங்க பரம்பரையா இவங்களுக்கு தான் நான் போடுவோம். அப்படியே இருங்க. ஏன்னா ஒரு ஒரு வண்டி வந்து ரோட்ல வேகமா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உராய்வு. ஒரு பொருள் வந்து இப்படி ஸ்மூதா போச்சுன்னா அப்படி போயிடும். பட் இதுவே இப்படி இறுக்கி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உராய்வு உருவாகும். அப்போ ஒரு வாகனமோ ஏதோ ஒரு பொருளோ வேகமா போகும்போது அது பத்திரமா போறதுக்கு காரணம் அந்த உராய்வு தான். அந்த உராய்வுனா வலிக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த எதிர்கருத்துகள் போடக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து தயவு செய்து இந்த காணொலிக்கு கீழே இந்த திராவிட கட்சியில சேர்ந்தவங்களா இருக்கட்டும் அவங்கள வந்து தயவு செய்து கழுவி ஊத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு கழுவி இங்க கமெண்ட்ல எங்களை ஊத்துறீங்களோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து உங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு சிந்தனை விஷயத்தையும் உட்காந்து குத்தி காமிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால இப்போ விவசாயி சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உற்சாக பானம் அருந்தியது போல் ஒரு உணர்வு வந்து இருக்கிறது. அதுதான் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவசாய சின்னம் என்பது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கு, ஊக்கமா இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இதுவே நீங்க வந்து ஒரு சங்கியா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு 200 ரூபாய் ஊப்பியா இருக்கீங்க, இல்ல அதிமுகல இருந்து இது மாதிரிலாம் செய்யற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய விருப்பு வெறுப்பு கோபங்களை கீழே கருத்துக்களாக கழுவி ஊத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவசாய சின்னத்தை வச்சு என்னென்னலாம் எங்க நாட்டுல தமிழ்நாட்டுல நீங்க எல்லாத்தையும் அழிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப விளைய வச்சு எடுத்து வந்து தரமான சிந்தனையிலிருந்து இயற்கையான உணவுல இருந்து எல்லாத்தையுமே பண ரீதியாகவும் வாழ்க்கை முறை ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றப்படுத்துவோம் அப்படிங்கிறத ஆணித்தரமா இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நாம் தமிழரை பயணிக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும். நன்றி. ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு ஒரு இடங்களை தெரியலனாலும் இதுதான் உண்மை. அடுத்த காணொலியை சந்திக்கலாம். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற இன்னொரு நண்பருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. சங்கிகள் ஊப்பிகள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கப்புன்னு போன் ஆஃப் பண்ணி படுத்துறாதீங்க, கழுவி ஊத்துங்க. நன்றி.